இங்க வயசான அப்பா அம்மா தன் பையன் படிப்புக்காக வீடு அடமானம் வச்சிருப்பாங்க. ஆனா பையன் படிச்சு முடிச்சு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு என்னால அந்த வீட்டுக்காரன் அடிக்க முடியாது, நீங்க வீடு வித்துருங்கன்னு சொல்லிடுறான். வட்டி காசா கலெக்ட் பண்ற திலீப் பண்றவன் இவங்க சரியா பணம் கொடுக்காதால அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க சாரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ சாரி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடக்க பாக்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத பெரியவரு கத்திரிக்கோளாலேயே அவன் கழுத்துல குத்தி கொலைய பண்ணிடுறாரு. அது அவங்க மனைவி வந்து பாத்துட்டு பயந்து போயிடுவாங்க. அவங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டு அவன் பாடியை மூட்டை கட்டி ஒரு இடத்துல போய் எரிச்சிருவாரு. அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கம்பெனில இருக்க மிஷின்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. இப்போ திலீப் கண்ணன் சொல்லிட்டு போலீஸ்ல அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அவன் போன் ட்ராக் பண்ணி பார்த்ததுல அந்த பெரியவங்க கூட தான் காமிச்சிருக்கோம். வயசானவங்கள போலீஸ் எவ்வளவு விசாரிச்சோம் அவங்க உண்மையை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. போலீஸ் போனதுமே அவன் போன் அங்க தேடி அதையும் ஒழிச்சு வச்சிருவாங்க. இந்த பெரியவரும் திலீப்போட ஓனர் கிட்ட நான் பணத்தை ஃபுல்லா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போய் சொல்ல நீ இன்னும் காசு தரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வீட்டுக்கு இடத்துக்கு விட போறேன்னு சொல்லிட்டு அவங்க சாமான்லாம் தூக்கி வெளியே வீசிடுறான். அவனை கொன்ன பாவம் தான் நம்மள பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெரியவரும் போலீஸை கூப்பிட்டு மொத்த உண்மையை ஒத்துக்கிட்டு அவனோட போனையும் கொடுத்துருவாரு. வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸோ இவங்களுக்கு பதிலா இவங்களை வீட்டை விட்டு அனுப்புனா அந்த பிரேம் அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. பிரேம் அவனுடைய மனைவி அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துவான். சோ அவங்க மனைவிக்கே அவனை பிடிக்காம இந்த போலீஸ் கிட்ட ஹஸ்பண்ட் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சோ இறந்து போன திலீப்போட போனையும் அவன் திங்ஸையும் பிரேம் வீட்டுல அவன் மனைவி கிட்ட சொல்லி ஒளிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா பிரேம் வீட்டுக்கு வந்து நீ தான் திலீப்பை கொண்டு இருக்கிற என்கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்குன்னு சொல்லி அவன் வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி திலீப்போடைய திங்ஸ் எடுத்து நீ தான் அவனை கொண்டு இருக்கன்றதுக்கு இந்த ஒரு ப்ரூஃபே போதுன்னு சொல்லிட்டு அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போட்டுறாங்க.